துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. இருந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் தான் உங்களுக்கு. இப்படி ஃபேன் காற்று கீழே ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியது, ஸ்டோர்ஸு, ஜுவல்லரி மார்ட்ஸு, இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஆட்களை வேலை பார்க்கக்கூடிய தன்மையில் அந்த மேன் பவரு உங்கள் ஜாதகம். படித்த ஜாதகமும் கூட நீங்கள் தான். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ராசி. பெண்ணா பிறந்தாலும் ஆண் ராசி. ஆணா பிறந்தா அரசியலில் பிரவேசம் பண்ணணும், லா படிக்கணும். சொல்லப்போனால் பல அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவங்களும் துலாம் ராசி தான். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு இந்த கால தாமதமான திருமணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா துலாம் ராசிக்காரங்களாவே கெட்டதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துடைய தன்மை அப்படி. அதே போல துலாம் ராசியில உள்ள பெண்கள் தன்னுடைய தாய் தகப்ப மேல பாசக்கார். உங்களுக்கு கூட இருக்க வேண்டிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மேலையும் பாசக்கார். பாசத்துக்கு அதிபதியா இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்கார பெண்கள். குரு கடாட்சியத்தோட படிப்பு இருப்பாங்க. படிப்புல முழு கவனம் செலுத்துவாங்க. ஒரு 25, 27, 29 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கும். அந்த நேரத்தில் உங்க உடம்புக்கு நோய் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், சூனியங்கள் உங்க மேல பிரதிபலிக்கும். அந்த 30 வயசு வரைக்கும் கவனமா இருக்கணும். அந்த 25, 30 வயசுக்குள்ள ஒரு 20 டீனேஜுக்குள்ளேயே காதல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 தாரம். துலாம் ராசிக்கார பெண்கள் காதல் பண்ணா உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது. ஆனா முதல் காதல்லையாச்சே, அதுல எப்படியாவது சக்சஸ் நடக்கும்னு சொல்லி பல கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. அதுவும் பிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. துலாம் ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால தாமதமா திருமணம் நடக்கும். ஏன்னா உங்க ஜாதகம் கலத்திரக்காரகன் கெட்டு போயிடுவான். ஆனா கல்யாணம் பண்ணாதான் உங்க வாழ்க்கை உச்சநிலை. சாதாரண அட்வொகேட், ஜட்ஜ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான தருணமும் உண்டு. ஆனா 2025க்கு முன்ன ஒரு 5 வருஷம் இல்லை, ஒரு 10 வருஷம் இல்லை, ஒரு 7 வருஷம் நீங்க கஷ்டப்பட்ட ஜாதகம்தான், நஷ்டப்பட்ட ஜாதகம்தான். அவமானம் அவப்பேர்களை பட்டிருக்கணும். பொண்ணையும் விற்கணும், மண்ணையும் விற்கணும், ஆண்கள் மனைவியுடைய தாலியை கூட விற்கணும் கடனாளி ஆவறதுக்கு. ஆனா துலாம் ராசிக்காரங்கள் கெட்டின மனைவிக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. உங்க கஷ்டத்துக்கெல்லாம் கூடயே இருந்திருப்பாங்க. நீங்க படுற கஷ்டத்தை அவங்க கொஞ்சம் கேர் பண்ணியிருப்பாங்க. கொடுத்து வச்சவங்களும் நீங்க தான். மனைவியோடைய அன்பு தான் உங்களை டாப்ல கொடுக்கும். இனிமே உங்களுக்கு தாங்க யோகம். ஏன் தெரியுமா? குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம், ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் யோகம். ஆனா சனி பகவானுடைய பெயர்ச்சி ரோக சனி. துலாம் ராசிக்காரங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஆனா மண்ணாலையும் பெண்ணாலையும் தொந்தரவு ஆயிருக்கும். மனைவிக்கு துரோகம் பண்ற மாதிரியான விஷயங்கள் இனி வரும் காலத்துல இந்த மாதத்துக்கு மேல நடந்தா நீங்க தரட்டிக்கெட் ஆயிடுவீங்க. 55, 60 வயசு ஆனவங்கெல்லாம் மனைவிக்கு துரோகம் பண்ணா மாட்டிக்குவீங்க. மனைவி கிட்ட அன்பு செலுத்துங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட அன்பா பண்பா நடந்துக்குங்க. சுற்றும் பற்றாதோட சுகத்தோட வாழுங்க. வீடு, வாகனம், தோட்டம், துறவுகளோட சந்தோஷமா வாழுங்க. அற்ப புத்தி வச்சுக்காதீங்க. துலாம் ராசிக்காரங்க செய்யக்கூடிய ஆபீஸ்ல பணிபுரிகிற பெண்கள் இருந்தீங்கன்னா அவங்க மேல நீங்க தப்பான கண்ணோட்டம் தான் பார்ப்பீங்க. இது விதி. அதை நம்ம மதியாலத்தான் வேண்டுக்கணும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 55, 60 வயசு, 45, 55 வயசு ஆச்சுன்னா உங்களுக்கும் கல்யாணம், உங்க மகனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க மருமகளுக்கும் மேல நீங்க தப்பான கண்ணோட்டம் பார்க்கக்கூடிய தன்மையும் உண்டு. உங்க ஜாதகத்தோடைய விதி அது. அதனாலேயே அவமானப்படுவீங்க.
இந்த மாதம். மனைவி மட்டும் நேசிங்க, மாற்றான் மனைவி மேலே ஆசைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் கோயில் கட்டணும்னு நினைங்க, கும்பாபிஷேகம் பண்ண நினைங்க, தானம் தர்மம் பண்ணணும்னு நினைங்க, ஆன்மீக ஈடுபாட்டில் வரணும்னு நினச்சி வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் டாப் ஜாதகம். சினிமாக்கே படத்துக்கு பணம் எடுக்கிறதுக்கு பணம் கொடுக்கலாம், நிறைய பணத்தை வெளிப்படுத்தலாம், வட்டிக்கு விடலாம். இந்த மாதிரியான தருணம்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகமாக வரக்கூடிய நேரம் இனிமே தான். ஆசைப்படாதீங்க, பேராசைப்படாதீங்க. அடுத்தவன் மனைவி மேலே, அடுத்தவன் சொத்து மேலே ஆசைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை தெளிவாக வாழ்ந்துக்கிட்டு போகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆகாது. ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு கேஸு, பழைய கேஸு ஏதோ ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறையா இழந்துட்டீங்க, இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய தெய்வம் மனைவி தான். மனைவியை நேசிங்க, மனைவியுடைய ஒபீனியனில் வாழுங்க, அவங்கள அரவணைச்சு போங்க. ஏதாவது ஒரு கோயிலை பிடிச்சிக்கோங்க, வடபழனி முருகனை பிடிங்க. செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வடபழனி முருகனை பிடிங்க. அவரை வேண்டுங்க, முருகா என்னுடைய பிரச்சனைலாம் சரியாகணும், என் ப்ராப்ளம் சரியாகணும், என் பிள்ளை குட்டிங்க நல்லா படிக்கணும், நான் நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், நிறையா செலவு பண்ணணும், தானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைகளை படுங்க. உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2025க்கு முன்ன வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பல இடையூறுகளை சந்திச்சிங்க. 2025 ஒரு 23 கூட, ஏன்னா உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு வந்துட்டு போச்சு. இந்த 2.5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுவீங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க கூட பிரிஞ்சு தான் இருக்கணும். கல்யாணம் ஆனவங்களே கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்கணும். நீங்கள் தான் உங்களை நினச்சி, உங்கள் குடும்பத்தை நினச்சி ஒரு நாகக்கல் பிரதிஷ்டை பண்ணணும். நல்ல ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து வருங்காலம் எப்படி இருக்கும், என் காலங்கள் நேரங்கள் எப்படி இருக்கும்னு தெளிவு பண்ணி அவர் சொல்கிற ஒபீனியனில் பண்ணிக்கிங்க. பல தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய தருணம் துலாம் ராசிக்கு உண்டு. சாமியவே கும்பிடக்கூடிய இன்டென்ஷன் வராது. ஆனால் முருகரை பிடிச்சிக்குங்க, சிவபெருமானை பிடிச்சிக்குங்க, அகோர வீரபத்திரரை பிடிங்க. உங்கள் வாழ்க்கை சுபந்தான் நடக்கும், எந்த குறை எதுவும் வராது. துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய குழந்தைங்க மனைவி மேலே அளவு கடந்த அன்பு பண்பாக இருங்க. மண்ணை தின்னாலும் மறைவா தின்னுங்க. வீட்டுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணீங்கன்னா மனைவி மக்களுடைய சாபம் உங்கள் வாழ்க்கை 0 ஆயிடும். கவனம் தேவை துலாம் ராசிக்கார பெண்கள். கல்யாணம் ஆகாத 25 வயசுக்குள்ள பெண்கள், தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரம் வருது. நீங்கள் தகப்பனுக்கு பிடிக்காதவங்கள்ட்ட காதல் பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்குது. இதனாலேயே உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஆவாத நேரம் வருது. ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பில் கவனம் செலுத்துங்க. துலாம் ராசிக்காரங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிங்க. துலாம் ராசிக்காரர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.